சிவாய் நமக. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன தகவல் தான் பார்க்க போகிறோம். கோபம் நம்மளை எவ்வளோ அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது தான். ஒரு அப்பாவும் மகனும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த இளைஞனுக்கு எப்போ பார்த்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் கோபப்படுறான் அந்த இளைஞன். அவங்க அப்பா எவ்வளவோ திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அந்த இளைஞன்ட்ட, ஏண்டா நீ இப்படியே கோபப்பட்டுக்கிட்டே இருக்கியே, ஏன் இதை மாற்றிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞன் சொல்கிறான், அப்பா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், என்னால் என் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, சரி நான் ஒன்று சொல்கிறேன், நீ செய்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன், சொல்லுங்கப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ, எதற்கெடுத்தாலும் எப்போ கோபம் வந்தாலும் சரி, நீ என்ன பண்ணு, நம்ம பின்னாடி இருக்கிற மர வேலியில் போய் ஒரு ஆணியை அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனும் என்ன சொல்கிறான், கோபம் வரும்போதெல்லாம் போய் அந்த மர வேலியில் போய் ஆணியை அடிக்கிறான். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அவள் அப்பா கேட்குறாரு, என்னடா என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பா நான் கோபத்தை விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான் அந்த இளைஞன். அதன் பிறகு சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே இருக்கிற ஆணியை ஃபுல்லாக நீ பிடுங்கிரு அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆணியாக இப்படி பிடுங்கிட்டு, அப்போ நான் எல்லா ஆணியுமே பிடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த இளைஞன். சரிவா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த மர வேலி பார்க்க. நீ பாரு, ஆணி அடித்த, ஓகே, கோபம் வரும்போதெல்லாம் ஆணி அடித்த, இப்போ கோபம் போய் எடுத்து ஆணியை ஃபுல்லாக பிடுங்கிட்ட, ஆனால் அந்த இடத்துல தழும்பு அப்படியே இருக்குது பாரு, ஓட்டை, இதை என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், தலை குனிஞ்சு வெட்கி தலை குனிகிறான். இந்த மாதிரி தான் சில பேர் சொல்கிற வார்த்தைகள் மாறாத வடுவாக இருக்கும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. கோபம் வரும்பொழுது வார்த்தைகளை விடாதீர்கள். கவனமாக இருக்க வேண்டும், சிந்தித்து பேச வேண்டும். கோபம் நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய தண்டனை. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் இந்த கோபம். கோபப்பட்டு என்னாகும் அப்படின்னா ப்ரெஷர் தான் ஏறும். நம்ம தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன பண்ணணும், அந்த ப்ரெஷருக்கு மாத்திரையை வாங்கி நமக்கு நாமே போட்டுக்கணும். இது தேவையில்லை. கோபம் வரும்பொழுது நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நல்ல கோபம் வருதா, உடனே போய் ஒரு சொம்பு தண்ணியை குடிங்க. இல்லையா 20லேருந்து 19, 18ன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இல்லையா அந்த இடத்துலேருந்து தள்ளி நகர்ந்து வந்து விடுங்கள். கோபத்தை தவிருங்கள். வாழ்வில் வெற்றி பெறலாம்.